10 திருக்குறள் அதன் பொருள். ஊக்கம் உடைமை. உழுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது. தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. பொருள். எண்ணுவதெல்லாம் உயர்வானவற்றையே எண்ண வேண்டும். அந்த எண்ணம் ஒருவேளை கைகூடாவிட்டாலும் அந்த உயரிய சிந்தனையே மனதிற்கு மனநிறைவை தரும். கல்வி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு. கற்றனை தூறும் அறிவு. பொருள். மணலில் உள்ள கேணியானது தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல மனிதர்களுக்கு கற்க கற்க அறிவு வளரும். ஈகை கொடை. நல்லாரே எனினும் கொளல் தீது மேலுலகம். இல்லெனினும் ஈதலே நன்று. பொருள். பிறரிடம் பொருள் பெறுவது நல்ல வழி என்றாலும் அது தீமையானது. மேலுலகம் என்று ஒன்று இல்லாவிட்டாலும் கூட பிறருக்கு கொடுத்து உதவுவதே சிறந்தது. அறிவுடைமை. சென்ற இடத்தால் செலவிடாது தீத்தொறி. நன்றென்பால் உய்ப்பது அறிவு. பொருள். மனத்தைச் சென்ற இடமெல்லாம் அலையவிடாமல் தீமையானவற்றிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும். சிற்றினம் சேராமை. மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும். இனந்தூய்மை தூவா வரும். பொருள். ஒருவனுடைய மன தூய்மையும் அவன் செய்யும் செயலின் தூய்மையும் அவன் சேர்ந்திருக்கும் கூட்டத்தின் தூய்மையை பொறுத்தே அமையும். சொல்வன்மை. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும். வேட்ப மொழியதாம் சொல். பொருள். கேட்பவரை தன் வசப்படுத்தும் பண்பும் கேட்காதவரை விரும்பி கேட்கத் தூண்டும் பண்பும் கொண்டதே சிறந்த சொல்லாற்றலாகும். பெரியாரை துணைக்கோடல். இடிக்கும் துணையாரை இல்லாத ஏமரா. மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். பொருள். தவறு செய்யும்போது கண்டித்து திருத்தும் பெரியோர்களின் துணை இல்லாத ஒருவன் தன்னை அழிக்க பகைவர் இல்லாவிட்டாலும் தானே அழிந்து போவான். பொருள் செயல்வகை. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம். புல்லார் புரளவிடல். பொருள். அருளும் அன்பும் இல்லாமல் மற்றவரை துன்புறுத்தி வரும் செல்வத்தை பெற்று மகிழாமல் அதை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். குடிசெயல் வகை. கடனென்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து காப்பார் தமக்கு. பொருள். தன் குடிப்பெருமையை உயர்த்த வேண்டும் என்று கடமையுணர்வோடு உழைப்பவர்களுக்கு நல்லவை எல்லாம் தானாக வந்து சேரும். இன்னா செய்யாமை. தனியிற்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ. மனியிற்கு இன்னா செயல். பொருள். ஒரு துன்பம் தனக்கு வந்தபோது அது எவ்வளவு வலிக்கும் என்பதை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்குச் செய்வது ஏன்?